அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தமிழகத்தைச் சேர்ந்த 2 பொருட்களுக்கு பார்த்தோம்னா, புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பகோணம் வெற்றிலை மற்றும் அ கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்த தோவாளை, மாணிக்க மாலை ஆகிய 2 பொருட்களுக்கு பார்த்தோம்னா, புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த பொருட்கள பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா, கும்பகோணம் வெற்றிலை அப்படிங்கிறது நார்மல் வெற்றிலைய விட கொஞ்சம் வித்தியாசமான ஒண்ணு தான். காவேரி ஆற்றுப் படுகையில வளரக்கூடிய வெற்றிலைகளுக்கு தனி சிறப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த கும்பகோணம் வெற்றிலை பார்த்தோம்னா, சாதாரண வெற்றிலை அப்படிங்கிறது 30 நாட்கள்ல விளைஞ்சு வரும். ஆனா கும்பகோணம் வெற்றிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 15 நாட்கள்லயே நமக்கு விளைஞ்சு வந்துரும். சரிங்களா? அதே மாரி இந்த மாணிக்க மாலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வெள்ளை அரளி, சிவப்பு அரளி, பச்சை நொச்சி, சம்பா நார் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பல பூக்களுடைய வேலைப்பாடுகளோட பின்னப்படுவதனால, இதற்குமே தனியான சிறப்பு உண்டு. சரிங்களா? ஸோ இந்த 2 பொருட்களுக்குமே தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலியமா தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய புவிசார் குறியீடுகள் பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 62ஆக உயர்ந்திருக்கு. சரிங்களா? ஆ இந்தியாவிலேயே பார்த்தோம்னா, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. இந்த புவிசார் குறியீடு அப்படின்னு பார்க்கிறப்ப, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த மாவட்டத்துல அதிகமான புவிசார் குறியீடுகள் இருக்கு அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல 11 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ நம்ம அகாடமில அ குரூப் 1க்கான ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது கம்மிங் சண்டே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லா பிரான்ச்சஸ்லயுமே இந்த ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படிங்கிறது இருக்க போது, குரூப் 1 எக்ஸாம்க்கு எப்படி படிக்கணும், ஒவ்வொரு போஸ்டிங்க பத்தி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே, அடுத்ததா இந்த குரூப் 1 பிரிலிம்ஸ், மெயின்ஸ் இதெல்லாம் எப்படி கிராக் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸுமே குடுக்க போறாங்க. ஸோ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே சஜெஸ்ட் பண்ணுங்க. சரியா? அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, குடியேற்ற மசோதா 2025 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியாவுல ஒ பொதுவாவே பார்த்தோம்னா, ஒரு நாட்டுக்குள்ள யாரு வராங்க, போறாங்க அப்படிங்கிறத எல்லா நாடுகளுமே வந்து ஒரு சில சட்டங்கள் போட்டு ஆர்கனைஸ்டா அத வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு குடியேற்றம் தொடர்பாக 4 சட்டங்கள் வந்து இருக்கு. பார்த்தோம்னா, பாஸ்போர்ட் சட்டம் 1920ல வந்திருக்கும். அடுத்தது வெளிநாட்டினர் பதிவுச் சட்டம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1939 வந்திருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபாரினர்ஸ் ஆக்ட் வெளிநாட்டினர் சட்டம் அப்படிங்கிறது 1946ல வந்திருக்கும். குடியேற்ற சட்டம் இமிகிரேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2000ல வந்திருக்கும். ஸோ இந்த எல்லா சட்டங்களுக்கும் மாற்றாக இப்ப பார்த்தோம்னா, குடியேற்ற மசோதா அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மசோதால இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த மசோதாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, வெளிநாட்டினர பார்த்தோம்னா, சுற்றுலா பயணிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள், அகதிகள் மற்றும் புகலிடம் கோருபவர்கள், அதாவது அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி மறுபடியும் பார்த்தோம்னா, சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பிரிவுகளா நம்ம ஃபாரினர்ஸ வந்து பிரிக்கிறோம். இந்த சட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, சரியா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவுக்குமே பார்த்தோம்னா, இந்தியாவுக்குள்ள வரணும், தங்கி இருக்கணும் அப்படின்னா, அதற்கு விசா அப்படிங்கிறது தேவைப்படுது. சரிங்களா? விசா கேட்கக்கூடிய எல்லா நபர்களும் பார்த்தோம்னா, குற்றவியல் பரிசோதனைக்கு வந்து உட்படுத்தப்படுவாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, ஒருவர் கல்வி, மருத்துவம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்பு இந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்தியாவுல நீண்ட நாட்கள் தங்க இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதிக நாட்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அவரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்தியாவோட ஃபாரினர்ஸ் ரீஜினல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல பதிவு செய்யணும். ஓகேங்களா? பார்த்தோம்னா 180 நாட்களுக்கு மேல ஒருத்தர் இந்தியாவுல தங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஃபாரினர்ஸ் ரீஜினல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல பதிவு செய்யணும். ஓகேங்களா? 14 நாட்களுக்கு முன்னாடியே. இதுவே பாகிஸ்தானை சேர்ந்த நபராக இருந்தாங்க அப்படின்னா, 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க பதிவு செஞ்சிருக்கணும். அவங்க எதற்காக தங்குறாங்க? தங்குவதற்கான நோக்கம் என்ன? இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா வழங்கணும். அதே மாரி அவங்க ஊர்ல அவங்களோட அட்ரஸ் எங்க இருக்கு? ஆ லோக்கல் கான்டாக்ட் இந்த மாதிரியான டேட்டாஸையும் அவங்க பிரசன்ட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஆ இன்கேஸ் அவங்க வந்திருக்க ஒரு இப்போ படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க, இல்ல ஒரு தொழில் தொடர்பாக வந்திருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, உள்ளூர் அதிகாரிகள தொடர்பு கொண்டு அவங்க விசாவ எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த விசாக்கள பார்த்தோம்னா, இணையம் வழியாக நம்ம வாங்கிக்கலாம். இந்தியாவோட தூதரகங்கள் அதாவது எம்பசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கேயும் போய் அவங்க பெற்றுக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஒருவர் வந்து என்ன மாதிரி விசா வாங்குறாங்கறத பொறுத்து, அவங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட கேட்கப்படக்கூடிய அ அந்த ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது டிஃபரெண்ட் ஆகும். இப்போ 1 நாள், 2 நாள் தங்குறாங்கன்னா, பேசிக் டாக்குமெண்ட்ஸ் இருந்தா போதும். ரொம்ப நாட்களுக்கு தங்கணும்னு நினைக்கக்கூடியவங்ககிட்ட நம்ம பயோமெட்ரிக் டேட்டாஸ வாங்குறோம். லைக் கைரேகைகள வாங்குறோம். ஃபேஷியல் ரெகக்னிஷன் எல்லாமே வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இப்ப வேற என்ன கட்டுப்பாடுகள் இந்த சட்டத்துக்கு கீழ விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
இப்போ வெளிநாட்டவர் வராங்க இந்தியாவுக்குள்ள. சோ அவங்க வழங்கக்கூடிய தகவல்கள், அவங்க பிரசன்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு டேட்டாவ மாத்தணும். இப்போ இன்கேஸ் அவங்க அட்ரஸ மாத்தணும், இல்ல கம்யூனிகேஷன் மெம்பர்ஸ வந்து மாத்தணும் அப்படின்னா, உடனடியா நம்ப அதிகாரிகள் கிட்ட அவங்க தெரிவிக்கணும். ஓகேங்களா? சோ அந்த ரீஜினல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் கிட்ட அவங்க தெரிவிக்கணும். இல்லாட்டி அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, இன்கேஸ் அவங்க விசா முடிஞ்சு தங்க போறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க அத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பு, வணிக நடவடிக்கைகள்ல எல்லாம் சுற்றுலா பயணிகளும், வெளிநாட்டு மாணவர்களும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சுற்றுலா காரணத்துக்காக வராரு, படிக்கிறதுக்காக வராங்க அப்படின்னா, அவங்க வேலை வாய்ப்புகள்ல ஈடுபடக்கூடாது, வணிக நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயத்த விதிச்சிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, இன்கேஸ் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க, அந்த விசா வச்சிருக்கிறவங்க, ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய விசா ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறதும் இந்த மசோதால குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, போலி ஆவணங்கள பயன்படுத்தி விசா வாங்குனாலோ, இல்ல அந்த விசா வாங்கிட்டு இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய நபர் இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகவும் இருந்தாவோ, அவரோட விசா ரத்து செய்யப்பட்டு உடனடியாக அவங்க திருப்பி அனுப்பப்பட்டுருவாங்க. இதுவே தண்டனைகள்னு பார்க்கிறப்ப, நமக்கு இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி விசா முடிஞ்சு இந்தியாவுல தங்கி இருக்கிறவங்க, முறையான ஆவணங்கள் இல்லாம இந்தியாவுக்குள்ள வர்றவங்கள எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துக்கு கீழ டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம இந்தியாவுக்குள்ள வர்றது, விசா காலம் முடிஞ்சும் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாம அவங்க பாட்டுக்கும் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தோம்னா சட்டவிரோதமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சட்டவிரோதமா இருக்கவங்க மேல நம்ம தண்டனைகள் வழங்குறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அவங்கள நாடு கடத்துவதற்கும் டீபோர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்கள் இல்லீகலா இருக்காங்கன்னு சொல்லி திருப்பி நம்ம நாட்டுக்கே அனுப்புறாங்க. அந்த மாதிரி இந்தியாவுல யாராவது இல்லீகலா இருக்காங்க அப்படின்னா, திருப்பி அவங்களோட சொந்த நாடுகளுக்கே நம்மனால அனுப்ப முடியும். சரிங்களா? சோ அதுதான் டீபோர்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி இந்தியாவுக்குள்ள வந்துட்டு போற எல்லாருமே முறையான பாஸ்போர்ட்ட வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் போலி பாஸ்போர்ட் அல்லது போலி விசாவ எடுத்துட்டு இந்தியாவுக்குள்ள வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை, ரூ. 10,00,000 அபராதம் அப்படிங்கிறது விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விமானம் மூலியமா இந்தியாவுக்குள்ள வருவாங்க. க்ரூஸ் டூரிசம் மூலியமா இந்தியாவுக்குள்ள வருவாங்க. சாரி கப்பல் மூலியமா இந்தியாவுக்குள்ள வரவங்கள நம்ம க்ரூஸ் டூரிசம் மூலியமா வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். சோ இந்த மாதிரியான நபர்களும் சரியான டாக்குமெண்டேஷன் இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு ஆ தண்டனைகள் அப்படிங்கிறது வழங்கப்படும். திருப்பி அவங்க நாட்டுக்கே அனுப்பிருவாங்க. இந்த மாதிரி ஆவணமற்ற நபர்கள ஏத்திக்கிட்டு வரக்கூடிய ஏர்லைன்ஸ் இல்ல கப்பல்களுக்கும் பார்த்தோம்னா, ரூ. 5,00,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு டைம் இந்தியாவுக்குள்ள சட்டவிரோதமா நுழைஞ்சுட்டு, மறுபடியும் அதே மாதிரி நுழைய நினைக்கிறவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்குறதுக்கு இந்த சட்டம் வழிவகை செய்யுது. இப்போ இந்த சட்டத்துல என்ன மாதிரியான விமர்சனங்கள் எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய ஸ்ட்ரிக்ட்டான புரோவிஷன்ஸ் இருக்கனால, இந்த சட்டத்த ஈஸியா மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசில வொர்க் பண்ணக்கூடிய ஆட்கள், ஒரு விசா கேட்டு வரவங்க கிட்ட அவங்கள மதம் சார்ந்து, இல்ல ஒரு சில சமூக குழுக்கள சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு விசாவ மறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், அது மட்டும் இல்லாம இந்த இலங்கையிலிருந்து வரக்கூடிய உதாரணத்துக்கு சொல்லியிருக்காங்க. அகதிகள் வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய அகதிகளுமே பார்த்தோம்னா, இந்த சட்டங்கள்னால ரொம்ப கடுமையா பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ ஏறக்குறைய பார்த்தோம்னா, புரோவிஷன்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ்டு புரோவிஷன்ஸா தான் இருக்கு. விமர்சனங்கள தாண்டி. சரியா? சோ இன்னைக்கு டிஎன்ஏல 2 முக்கியமான ஆர்டிகில்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.